ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷிபூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தைப்பூசம்க்கு எடுத்த வீடியோவை நான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் காது குத்து ஃபங்க்ஷன் ஒன்று. நம்ம அன்றைக்கி என்ன மெனு பண்ணியிருந்தோன்னா, உளுந்த வடையும் பாயாசம் மில்க் மெய்ட் வச்சு. ஸோ அந்த ரெசிபி நான் உங்களுக்கு காட்டுறேன். பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தென் ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சுக்கோங்க. சேமியாவை நெய்யில் நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி சேமியாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது ரெண்டும் நல்லா வேகணும். நம்ம வாயில் படும்போது ஒரு ஜெல்லி பதத்துக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா கொதிச்சா அந்த ஒயிட் கலர் போய் ஒரு மாதிரி நுங்கு கலரில் வந்துடணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நல்லா கொதிச்சா மாதிரி. நெக்ஸ்ட் திங் உளுந்த வடைக்கு மாவு, தென் வெங்காயம், நறுக்கி வச்ச சில்லி, தென் கறி லீவ்ஸ் நம்ம வீட்டில் இல்லை. ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கிறோம். நிறைய பேர் கேட்பீங்க, உளுந்த வடையில் முக்கியமானது மிளகு, அதை ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் குட்டி பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது கடிப்படும் அப்படின்றதால நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். பார்த்திங்களா, இந்த பதத்துக்கு நல்லா கொதிக்கணும். எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோ நல்லது. தென் எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் உளுந்த வடையை அதில் போட்டுக்கலாம். சாரி கைஸ், வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் திருச்செந்தூரில் இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி கோல்டு அதிகமாக இருக்குது, தண்ணி செட் ஆகாததால். உளுந்த வடைக்கு இந்த பதத்தில் நல்லா இது பண்ணி தண்ணியில் பண்ணி மாவு போட்டால் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். அம்மா பேசிக்காகவே உளுந்த வடை செம்ம சூப்பராக செய்வாங்க. ஸோ அதை அரைக்கும் போது உங்களுக்கு எதனா பதம் தேவைப்படுது அப்படின்னா நான் அதோடய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் வடை நல்லா இதுவான உடனே எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு திக்கான பால், நம்ம தண்ணி ஊற்றாமல் 1/2 லிட்டர் பாலை காசியிருந்தோம். ஸோ அந்த பாலை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நம்ம வடையும் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ வடை நல்லா இதுவாகிருக்கான்னு ஒரு சைட் செக் பண்ணிக்கோங்க. தென் மில்க் மெய்ட், இதோட பேசிக்கான எம்மியான டேஸ்ட் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா மில்க் மெய்ட் தான். ஸோ மில்க் மெய்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு மைல்டான கலர் சேஞ்ச் ஆகிடும். தென் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சாமிக்கு நல்லபடியாக படைச்சி முருகரை வேண்டி தாத்தா பாட்டிக்கெலாம் விளக்கேற்றி அன்றைய டே சூப்பர்பாக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Bye bye from Shivu's Lifestyle.